அமெரிக்காவின் சதித்திட்டம் தொடர்பில் ஈரானின் வெளிப்படுத்தல். அமெரிக்கா பகிரங்கமான பேச்சுவார்த்தைக்கான சமிஞ்சைகளை வெளிப்படுத்திவிட்டு இரகசியமாக தரைவழி தாக்குதலுக்கு சதி செய்து வருவதாக ஈரானின் பாராளுமன்ற சபாநாயகர் முகமது பாகர் கலிபாப் தெரிவித்துள்ளார். ஈரான் உத்தியோகபூர்வ செய்தி நிறுவனமான IRNA இந்த செய்தியை இன்று 29ஆம் திகதி வெளியிட்டுள்ளது. அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது, அமெரிக்கா பகிரங்கமாக பேச்சுவார்த்தைக்கான சமிஞ்சைகளை வெளிப்படுத்துகின்றது, ஆனால் இரகசியமாக தரைவழி தாக்குதலுக்கு சதி செய்வதை அறிய முடிந்துள்ளது. அமெரிக்கா 15 அம்ச ஒப்பந்தம் ஒன்றை கொண்டு தனது விருப்பங்களை முன்வைப்பதன் மூலம் போரில் அடைய தவறியதை நிலைநாட்ட முயல்கிறது என்றார். அமெரிக்க வீரர்கள் தரைவழியாக உள்ளே நுழைவதற்காக ஈரானிய படைகள் காத்திருப்பதாகவும் அவர்கள் மீது நெருப்பு மழையை பொழிவோம் என்றும் கலிபாப் எச்சரித்துள்ளார். ஈரான் சரணடைவது குறித்த கேள்விக்கு அரபு மொழியில் பதிலளித்துள்ள கலிபாப், ஈரானின் செய்தி தெளிவானது என்றும் நாங்கள் ஒருபோதும் அவமானப்படுத்துவதை ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை என்றும் கூறியுள்ளார். இதற்கிடையில் டிரம்ப் நிர்வாகம் கலிபாபை ஒரு சாத்தியமான பங்காளியாகவும் ஒருவேளை எதிர்கால தலைவராகவும் கருதியதாக உறுதிப்படுத்தப்படாத சில தகவல்கள் தெரிவிக்கின்றன.